அசோக் நகர் பள்ளியில் பிற்போக்கு பேச்சு தொடர்பான விசாரணை அறிக்கை தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது பற்றி பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அறிக்கை அளித்திருக்கிறார். தலைமை ஆசிரியர் தமிழரசியிடமும் பள்ளியிலும் விசாரணை நடத்திய நிலையில் அறிக்கை தலைமைச் செயலாளரிடம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய விவகாரம் என்பது பெரும் சர்ச்சையானது. இந்த நிலையில எந்த அனுமதியோடு அவர் பள்ளியில் பேசினார் என்பது குறித்த ஒரு விளக்க அறிக்கையை அரசிடம் தயார் செய்வதற்காக பள்ளி கல்வித்துறை கடந்த 5 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடத்துறாங்க. குறிப்பாக அந்த பள்ளி தலைமை ஆசிரியர், அதே போல சென்னை மாவட்ட கல்வி அலுவலர், அதே போல உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடன் இந்த விசாரணை அறிக்கை தயார் செய்யப்பட்டு கடந்த 2 நாட்களாக தலைமைச் செயலாளரை பள்ளி கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் மதுமதி, அதே போல பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் கண்ணப்பன் ஆகிய இருவரும் இந்த இறுதி அறிக்கை தொடர்பாக 2 முறை நேற்று முன்தினமும் சந்தித்து பேசிய நிலையில இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறாங்க. மிக குறிப்பாக இன்றைய தினம் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் தமிழரசி நேரில் சந்தித்து, அதாவது பள்ளி கல்வியினுடைய முதன்மை செயலாளர் மதுமதி அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். குறிப்பாக மாவட்ட கல்வி அலுவலருடைய ஒப்புதலோடு தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்த நிலையில சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சைதாப்பேட்டை அரசு மாதிரி பள்ளி சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்ட விவகாரத்தில் துறை ரீதியாக விசாரிப்பதற்கான பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தலைமையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கை தலைமை செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு அரசு இதில் ஆராய்ந்து சட்டப்பூர்வமாக மிக முக்கியமாக துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அரசு இதில் ஆராய்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.